பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பலரின் குலதெய்வமாக வணங்கப்பட்ட மூதேவி இப்போது தரித்திரத்தின் அடையாளமாக மாறியது எப்படின்னு மறைக்கப்பட்ட சுவாரஸ்யமான வரலாற்றை பார்க்கலாமா? இந்த வீடியோவை நீங்கள் கேட்டு முடிக்கும்போது இனி யாரையுமே உங்கள் வாயால் மூதேவின்னு திட்டவே மாட்டீங்க. நம்முடைய தமிழர்களின் மூத்த தெய்வம் தான் மூதேவி. எத்தனை பேருக்கு தெரியும்? இது வீட்டில் ஸ்ரீதேவி தான் குடியிருக்கணும், மகாலட்சுமி தான் குடியிருக்கணும்னு எல்லோருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். மகாலட்சுமிக்கு மூத்தவளான இந்த மூதேவியை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம். எல்லோர் மனதிலும் இப்போது இது ஆழமாகவே பதிஞ்சிருச்சு. இந்த மூத்த தாய், மூத்த தேவி, மூதேவியை பற்றி நாம் அறியாத சில சுவாரஸ்யமான வரலாற்று கதையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்கள் யாரை கடவுளாக நினைச்சு வழிபாடு செஞ்சு வந்தாங்க? இந்த உலகத்தில் தோன்றிய முதல் கடவுள் யாராக இருக்கக்கூடும் என்ற பல கேள்விகளுக்கு நம்ம பதில் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதற்கான விடையை யாருமே சரியாக கண்டுபிடிக்கல. இருந்தாலும் ஆராய்ச்சி மூலம் கிடைக்கப்பட்ட சில தகவல்கள் இப்போது பார்க்கலாம். நம்முடைய மூத்த குடிமக்கள் இந்த மூதேவியை தங்களுடைய குல தெய்வமாக பாவித்து வழிபாடு செஞ்சு வந்ததா சில ஆராய்ச்சி குறிப்புகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தவ்வை, ஜேஷ்டா தேவி, காக்கை கொடியோல், மகாநித்திரை, ஏகவேணி, தூம்ரகாளி இப்படி பல தமிழ் பெயர்களால் அழைக்கப்பட்டவதான் இந்த மூதேவி. மூத்த தெய்வம் என்று அழைக்கப்பட்டு வந்த இந்த பெயர் காலப்போக்கில் மருவி மூதேவி என்ற பெயர் அடைஞ்சிடுச்சு. ஸ்ரீதேவிக்கு மூத்த அக்கா தான் இந்த மூதேவி. இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த பல்லவர்கள் இந்த மூத்த தேவியை குலதெய்வமா நினைச்சு வழிபாடு செஞ்சு வந்திருக்காங்க. பல்லவர்களுக்கு அடுத்து தமிழ்நாட்டை ஆண்ட சேர சோழ அரசர்களும் இந்த மூத்த தேவிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வழிபாடு செஞ்சு வந்திருக்காங்க. இதோடு மட்டும் இல்லைங்க, இந்த மூத்த தேவியை, அதாவது மூதேவிய தவ்வை என்ற பெயரில் ஔவையாரும் திருவள்ளுவரும் தங்களுடைய பாடல்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்ரீதேவி மக்களுக்கு தேவையான செல்வத்தை கொடுப்பதற்கு படைக்கப்பட்டதாகவும், மூதேவி வீட்டில் இருக்கும் வறுமையை அடித்து விரட்டுவதற்கு படைக்கப்பட்டதாகவும் நம் முன்னோர்களால் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு, ஒரு வீட்டில் இருப்பவர்கள் சோம்பேறித்தனமா இருக்காங்க, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. இந்த வீட்டில் மூதேவி குடியிருப்பாங்கன்னு நாம் அனைவரும் கருதணும். ஆனா இப்படி சோம்பேறித்தனமான கெட்ட எண்ணத்தோடு வாழ்பவர்களுடைய வீட்டுல மூதேவி குடியேறி அவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுன்றத புரிய வச்சு அந்த வீட்டில் இருக்கும் தரித்திரத்தை மூதேவி தன்னுடனே வெளியே எடுத்து போயிடுவா. இந்த மூதேவி வெளியே சென்ற பிறகு மூதேவியின் தங்கை ஸ்ரீதேவி அந்த வீட்டுக்குள்ள நுழைவா. பீடை பிடித்த தரித்திரம் பிடித்த வீட்டில் மூதேவி குடிக்கொள்வா. அந்த வீட்டில் இருக்கும் தரித்திரத்தை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை தான் இந்த மூதேவி பார்த்து கொள்வா. இவ்வளவு சொல்லியும் மூதேவியை கடவுளாக உங்களால் நம்ப முடியலையா? உங்களை நம்ப வைக்க இன்னும் சில ஆதாரங்கள் இதோ. என்னை பார் யோகம் வரும் என்று எதற்காக கழுதப்படத்தை மாட்டி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேறு ஏதாவது விலங்கினத்தின் படத்தை மாட்டி வச்சிருக்கலாமே. மூதேவி அவர்கள் கழுதையின் மீது அமர்ந்துதான் வருவாங்க. இதனாலதான் இந்த கழுத படத்தை எல்லோர் வீட்டிலும் மாட்டி வைக்கணும்னு சொல்றாங்க. பொதி சுமப்பதுதான் கழுதை. குறிப்பா துணி வெளுப்பவங்க தான் இந்த கழுதைய பொதி சுமப்பதற்காக பயன்படுத்தி வந்தாங்க. அழுக்க வெள்ளையாக்குவதுதான் துணி வெளுப்பவர்களின் வேலை. இதே போல்தான் மனிதர்களின் மனதில் உள்ள அழுக்க சுத்தம் செய்யக்கூடிய வேலையை இந்த மூதேவி செய்கிறார். ஆனா காலப்போக்குல மூதேவி என்ற பெயரை கேட்டாலே வீட்டுல தரித்திரம் பிடிக்கும், வறுமை வருன்ற எண்ணம் நமக்கு வந்ததற்கு காரணமே இதுதான். நெற்கதிர்கள் ஸ்ரீதேவி என்றும், நெற்கதிர்கள் விளைவதற்கு கருப்பு நிறத்தில் உரமாக இருக்கக்கூடியத மூதேவி என்றும் அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதாவது அழுக்கு படிந்த கருப்பான உரத்தை மூதேவிக்கு இணையாக சொன்னதுனால மூதேவி அழுக்கு படிந்த சுத்தமில்லாத ஒரு தெய்வம் என்று மக்களுடைய மனதுல பதிய தொடங்கிடுச்சு. காலப்போக்குல அதுவே இந்த மூத்த தேவிய மூதேவியா மாற்றுவதற்கு ஒரு காரணமாகவே அமைஞ்சிடுச்சு. மூத்த தேவின்றவ என்றைக்குமே நமக்கு கஷ்டங்களை கொடுப்பவள் இல்லை. நம்மிடத்தில் இருக்கும் கெடுதலை நம்மிடத்திலிருந்து வெளியே விரட்டி அடிப்பவதா என்பதை இப்போது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இனி யாரையாவது பார்த்து மூதேவினை திட்டுவீங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். பாய்.